திமுகவில் இருந்து 1972ஆம் ஆண்டு பிரிந்த எம்ஜிஆர் அதிமுக என்னும் தனி கட்சியை தொடங்கி தேர்தலில் களம் கண்டார். 1977 முதல் 80 வரையும் 1980 முதல் 87 வரை என மொத்தம் 10 ஆண்டுகள் 65 நாட்கள் முதலமைச்சராக இருந்தார் எம்.ஜி. ராமச்சந்திரன். பின்னர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி 1988ஆம் ஆண்டு 23 நாட்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தார். பின்னர் 1991 முதல் 96 வரையும், 2001 முதல் 2006 வரையும், 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையும், 2015 முதல் 2016 வரை என மொத்தமாக 14 ஆண்டுகள் 124 நாட்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா. இதற்கிடையில் 2001 முதல் 2002 வரையும், 2014 முதல் 2015 வரையும், 2016 முதல் 2017 வரை என மொத்தமாக 3 முறை, அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டு 106 நாட்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் ஓ. பன்னீர்செல்வம். அதைத் தொடர்ந்து 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை மொத்தம் 4 ஆண்டுகள் 79 நாட்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்தமாக அதிமுக தமிழகத்தை 30 ஆண்டுகள் 32 நாட்கள் ஆட்சி செய்திருக்கும் நிலையில் திமுக 25 ஆண்டுகள் 230 நாட்களை கடந்து தற்போதும் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக உள்ளது.